காப்பிரைட்ஸ் எப்படி ஆக்சுவலி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் இது எந்த பக்கம் போய் முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு படத்துல ஆக்ட் பண்றேன், ஃப்ரெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றான்னா இங்க இருக்கிற லைட்டு கேமரா எல்லா அசட்டுமே அவளோடது. இப்போ இந்த கேமரால ரெக்கார்ட் ஆகுது இல்லையா, இந்த சீனை நான் அப்படியே கட் பண்ணி என்னோட யூடியூப் சேனல்ல போட்டா அது தப்பு, அது வந்து காப்பிரைட் இஷ்யூ ஆகும். இதே ஃப்ரேம்ல நான் ஷார்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை ரிஹர்சல் பார்க்கும் போது என்னோட ஃப்ரெண்ட் அங்க நிக்க வச்சு, மச்சான் நீ போன்ல அப்படியே எடு, நான் ரிஹர்சல் பண்றது சும்மா எடு அப்படின்னு சொல்லி நான் ரிஹர்சல் பண்றதை எடுத்த ஃபுட்டேஜஸ் நான் யூடியூப்ல போட்டா அது வந்து காப்பிரைட்ல வராது, அது ஃபேர் யூஸ். தனுஷ் தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியும். ட்ரைலர்லயே 3 செகண்டுக்கு 10 crores வந்து தனுஷ் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. வெட்டிங் ஃபிலிம்ல நானும் ரவுடிதான் எடுத்த சீன்ஸ் எல்லாம் இருக்கா, அதை கட் பண்ணிட்டாங்க. 3 செகண்ட் தான் இருக்கா இல்ல 3 செகண்டுக்கு மேலேயும் இருக்கா அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது. நான் ஏன் அவ்வளவு க்ளோஸ் அப்படின்னு சொல்றேன்னா, விக்னேஷ் சிவனே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, நான் வந்து விஐபியோட போஸ்டர்ஸ் எல்லாமே நான் தான் டிசைன் பண்ணேன். பிஹைண்ட் த சீன்ஸ்